அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் பொங்கல் தான். சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோவில் நம்ம நார்மலாக செய்கிற பொங்கலுக்கும் கோவிலில் கிடைக்கிற சர்க்கரை பொங்கலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிடலாம். 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி குக்கரில் தான் பண்ண போகிறோம். 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கோவில் பிரசாதம் சக்கரை பொங்கல் செய்யும் போதும் அந்த அரிசியை நல்லா வேக வச்சு குழைய வச்சு வடித்து எடுத்துப்பாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 இல்லை 5.5 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர் இல்லாமல் பண்ணுறவங்க நார்மல் பாத்திரத்தில் பண்ணுறவங்க 1 கப் அரிசி, 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசிக்கு 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா உருக போகிறோம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சூடு பண்ணாலே ஜஸ்ட் அந்த வெல்லம் மெல்ட் ஆனாலே போதும். எல்லாமே கரைஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போதும் வெல்லத்தில் இருக்கிற மண்ணை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்க பொங்கலுக்கும் கோவில் பிரசாதத்துக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு மட்டும்தான். அவங்க பாசிப்பருப்பு சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட பச்சரிசி வேறு மாதிரி இருக்கும். நம்ம கடைகளில் கிடைக்கிற நார்மல் பச்சரிசியில் செய்ய மாட்டாங்க. இது 2 மட்டும்தான் வித்தியாசமே. அதுக்கு பேர் மாவு அரிசின்னு சொல்லுவாங்க. எனக்கு சரியாக தெரியல. அரிசி நல்லா குழையாமல் வெந்திருக்கு. குக்கரில் 5 விசில் வச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆவி அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படியே நல்லா முத்து முத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வேகலைன்னு நினச்சிடாதீங்க. இந்த வெள்ளைப்பாகு ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த பக்கம் நெய் சேர்த்து அது கூடவே முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம்தான் முந்திரி திராட்சை. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா நெய்யில் வறுத்ததுக்கப்புறமா ஃபைனலாக பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போதும் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இந்த ஏலக்காய் பொடி சேர்க்கும் போதும் செம்ம வாசனையாக இருக்கும். அப்படியே கோவில் பிரசாதம் மாதிரியே இருக்கும். வெல்லப்பாகு சேர்த்த உடனே அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த நட்ஸ் எல்லாமே சேர்க்கணும். முக்கியமான விஷயம், அந்த 5 நிமிஷம் வேக வைக்கும் போதும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டிங்கன்னா கூட அடி பிடிச்சிரும். நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஆறி போனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும்.